ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பனானா ஃபேஷியல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். பனானா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். பனானாவில் விட்டமின் ஏ இருக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். அண்ட் விட்டமின் பி இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை கூட ரெடியூஸ் பண்ணும். பனானாவில் பொட்டாசியம் இருக்கிறதால நம்ம ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கும். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ரெகுலராக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே நல்லா கண்ட்ரோல் ஆகும். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பனானா பல்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பனானா பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் உள்ள ஆயில், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், உங்கள் ஃபேஸில் இருக்கிற மேக்கப் எல்லாமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். கிளென்சரை உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டில் இருந்து 1 மினிட் வரைக்கும் மசாஜ் கொடுத்துட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2 ஸ்டீம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரில் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 drops டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டீ ட்ரீ ஆயில் இல்லைன்னா எனி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணும்போது நம்ம போர்ஸை டீப்பாக கிளீன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிளாக் ஹெட் ப்ராப்ளம் இருந்தால் ரெடியூஸ் ஆகும். மந்த்லி ட்வைஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டெப் 3 ஸ்க்ரப். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பனானா பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வேணும்னா ரெகுலராக ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 4 மசாஜ். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பனானா பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணும். உங்களுக்கு டபுள் சின் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரெகுலர் மசாஜ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும். மசாஜ் பண்ணும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஸ்கின்க்கு நல்ல பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கிடைக்கும். மசாஜ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. மசாஜ் க்ரீம் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து நல்லா மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸ்டெப் 5 ஃபேஸ் மாஸ்க். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட முல்தானி மெட்டி இல்லைன்னா கடலை மாவு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பனானா பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்கில் ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, க்ளோயிங்காக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவும் ஆரஞ்சு பீல் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். முல்தானி மிட்டி ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும். இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸ்டெப் 6 டோனர். டோனரை நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்டெப் 7 மாய்ஸ்சரைசர். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எஃபெக்டிவான பனானா ஃபேஷியல் பண்ணுறது தான் பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.